சமத்துவம் தேவை என்கிற அந்த தொலைநோக்கு பார்வையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வாய்ப்புகளும் ஆண்களுக்கே பெண்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் என்றால் அந்த சமூக நீதி வெற்றி பெறாது. அந்த சமூக நீதி வெற்றி பெறாது. எல்லா வாய்ப்புகளும் ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசுவோருக்கே என்றால் இந்த தேசத்தில் சமூக நீதி வெற்றி பெறாது. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கே அனைத்து வாய்ப்புகளும் என்று பெரும்பான்மைவாதத்தை உயர்த்தி பிடித்தால் சமூக நீதி வளர்ச்சி அடையாது. ஜனநாயக கூறுகளுள் பெரும்பான்மை என்பதும் முக்கியமானது. ஆனால் சிறுபான்மையினரை அல்லது புறக்கணிக்கப்பட்டவர்களை, வஞ்சிக்கப்பட்டவர்களை, கவனிக்கப்படாத விளிம்பு நிலை மக்களை இணைத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தின் முக்கியமான கூறு. த இன்க்ளூசிவ்னஸ் என்பதுதான் ஜனநாயகத்தின் மிக முக்கியமான கூறு. நாம் எல்லோரும் சிறுபான்மையினருக்காக குரல் கொடுத்தால் உடனே இவர்கள் முஸ்லிம்களின் கைக்கூலிகள், கிறிஸ்தவர்களின் கைக்கூலிகள் என்று மதவாத சக்திகள் விமர்சனம் செய்கிறார்கள். சிறுபான்மையினர் என்றால் மத அடிப்படையில் மட்டுமல்ல, மொழி அடிப்படையிலும் சிறுபான்மையினர் உண்டு, இன அடிப்படையிலும் சிறுபான்மையினர் உண்டு, கிராம அடிப்படையில் பார்த்தால் சாதி அடிப்படையிலும் சிறுபான்மையினர் உண்டு. அவர்கள் புறக்கணிக்கப்பட ஒரு இன்இக்வாலிட்டி என்பது தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலை உருவாகும். பெரும்பான்மை சமூகம்தான் நாடாள வேண்டும், பெரும்பான்மை சமூகம்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும், பெரும்பான்மை சமூகம்தான் சட்டங்களை இயற்ற வேண்டும், பெரும்பான்மை சமூகம்தான் திட்டங்களை தீட்ட வேண்டும், பெரும்பான்மை சமூகம்தான் தொழில் வளத்தில் முன்னணியில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பெரும்பான்மை, எனவே நாங்கள் தான் ஆளுவோம், மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் சமூக நீதி பார்வை இல்லாதவர்கள் என்றுதான் பொருள், சமத்துவ சிந்தனை இல்லாதவர்கள் என்றுதான் பொருள்.